உங்க பொண்ணு காலேஜ்ல யாரோ ஒருத்தனை லவ் பண்ணி இப்ப நீங்க என் தலையில கட்டி வைக்க பாக்குறீங்களா? இப்படிப்பட்ட பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. அம்மா அம்மா, அவர் சொல்றதெல்லாம் பொய்யுமா. அப்படிலாம் எதுவுமே பண்ணலம்மா. யாரையுமே லவ் பண்ணலம்மா. எல்லாமே பொய்யுமா. யாருமா என்ன தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமா. எனக்கும் அப்பாவுக்கும் உன்னை பத்தி தெரியும். நீ அப்பா பேசிக்குவாரு, நீ அமைதியா இரு. ஒன்றும் நான் என் பொண்ணை தப்பா வளர்க்கலைங்க. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். அப்படி அவன் லவ் பண்ணியிருந்தா என்கிட்டயே வந்து சொல்லியிருப்பா. உங்களுக்கு யார் சொன்னா? யாரோ சொல்றத வச்சுலாம் நீங்க பேசக்கூடாது. எங்களுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தோட கூட இப்படியெல்லாம் சொல்லிருக்கலாம்ல. நீங்க யார் சொல்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சொல்லியிருந்தா மட்டும் அது நம்ப முடியுங்களா? ஆதாரத்தோட என்கிட்ட காட்டியிருக்காங்க. போட்டோ எல்லாமே என்கிட்ட இருக்கு. அந்த ஆதாரத்தை வச்சுட்டு தான் நான் பேசுறேன். எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டாந்து இப்பதான் காட்டினாங்க. முன்னாடியே காட்டியிருந்தா உங்க பொண்ணை பார்க்க கூட வந்திருக்க மாட்டேன் நான். ஆனா இப்பதான் காட்டுறாங்க. நான் என்ன பண்றது? சரிங்க தம்பி, நீங்க சொல்றத உண்மையாவே வச்சுக்குவோம். யாரு உங்களுக்கு காட்டுனா அப்படின்னு சொல்லுங்க. இந்த அக்கா தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டினாங்க. அவங்க சொல்லிதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஆனா அவங்க சொல்லிதான் உங்களை பொண்ணு பார்க்கவும் வந்தேன். அவங்களுக்கே இப்பதான் தெரியுமா அந்த பொண்ணு கெட்ட பொண்ணுன்னு. அதனால அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க. சொன்னதுனால நான் இனிமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன கங்கா, தமயந்தி போய் இப்படி பண்ணிட்டா? அவதானே இது நல்ல மாப்பிள்ளை, உனக்கு நல்ல பொருத்தமா இருக்கும் அப்படின்னு அவதானே வந்து சொன்னா. என்னம்மா, தமயந்தி அக்கா வந்து சொன்னாங்க? ஆமாம்மா, அவதான் வந்து சொன்னா. ஆனா அவ பாரு இப்படி பண்ணிட்டா. அந்த அக்காவில ஏமா போய் நம்புன? இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் விசாரிச்சிருக்க கூடாதா? என் விஷயத்துல போய் ஏமா இப்படி பண்ணிட்ட? தான் என் தப்பாற்றுக்கிறதுக்காங்க நல்லா விசாரிச்சுட்டு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அவளை நம்பி சரின்னு சொன்ன பத்தியா எங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கான்னு. ஒரு மண்டபத்திலேயே ஆளையே காணோம். எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல கங்கா. உங்க அப்பா வேற கொஞ்ச நாள் நெஞ்சு வலின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது எப்படிதான் தாங்குவாரோ தெரியல கங்கா. தமயந்தியா வந்து உங்ககிட்ட சொன்னா? இவங்க தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இனிமே உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தம்பி எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் தம்பி. என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை தம்பி. உங்களை கிஞ்சி கேட்கிறேன். உங்க காலில் கூட விழுறேன் தம்பி. தயவு செஞ்சு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. கங்கா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்பா, நான் சொல்றத கேளுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என் மேல சந்தேகப்படுறவன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன சந்தேகப்பட மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவனே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். நீ இவ்வளோ தப்பு பண்ணிட்டு நீ திமிரா இருக்கிறப்ப நான் ஒண்ணுமே பண்ணல. நான் என்னத்துக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? சர்த்தா போடி அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் அந்த மண்டபத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த மண்டபத்தில் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இவன் பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்கான் பாரு. நம்ம பொண்ணுங்க தான் இருக்குதே. பொண்ணுன்னா எல்லாம் சொல்லி தந்து வளர்க்கணும். இவன் செல்லம் கொடுக்கும்போதே தெரியும் இந்த பொண்ணு இப்படி தான் போகும்னு. ஆமாம், ஒரு செல்லம் கொடுக்கறத பார்த்து நானே எத்தனை சொன்னேன், பொண்ணுக்கு இப்படிலாம் செல்லம் கொடுக்காதீங்க, தப்பான வழியில் போயிடும் அப்படின்னு. என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு இன்னமும் வரிஞ்சுக்கிட்டு வந்து பேசினாரு. இப்போ அவங்க பொண்ணு செஞ்சுருக்க வேலையை பற்றியா? ஆமாம், கல்யாண மண்டபத்து வரைக்கும் நின்று போச்சே. இனிமேல் இந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? இவங்கெல்லாம் எப்படி இந்த மானத்தோடு இருப்பாங்க? அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால மனசு உடைஞ்சு போயிட்டாங்க கங்காவோட அப்பா அம்மா.